فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإن من شيء إلا يسبح بحمده صدق الله العلي العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم صيبا نافعا. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. சர்வ புகழும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழிவாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம்மவர்கள் மீதும் நம்மை நேசிக்கின்றவர்கள் மீதும் நாம் நேசிக்கின்றவர்கள் மீதும் அல்லாஹுவின் வற்றா கருணை என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்கும் இறை பொருத்தத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை முஃமினீன்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் தேடியவர்களாக அல்லாஹ் நம்மை அவனது இல்லங்களில் ஒன்று குழுமச் செய்திருக்கிறான். இந்த உலகத்தில் உறவுகளாகவும் நட்புகளாகவும் நம்மை ஒன்று சேர்த்த ரப்புல் ஆலமீன் நாளை உயரிய சுவனவதியில் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை, நம் பெற்றோரை, உற்றார் உறவினர், மனைவி மக்கள், சுற்றத்தார், சந்ததிகள் அனைவரையும் ஒன்று சேர்த்து நல்லருள் பாலிப்பானாக என்ற நல்ல துஆவுடன் என்னுடைய வார்த்தைகளை தொடருகிறேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் பேரருளால், பெரும் கிருபையால், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தான மழையினை அடுத்தடுத்து நாம் சந்தித்து வருகிறோம். சில நேரங்களில் எதிர்பார்த்தும் சில சமயங்களில் எதிர்பாராமலும் மழைகளை நாம் சந்திக்கிறோம். சில சமயங்களில் எதிர்பார்த்த மழையும் கூட பொய்த்து போகிற காலமும் உண்டு. மழை வரும்னு நினைப்போம், ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு ஒன்றாக இருக்கும், நடப்பது வேறாக இருக்கும். இன்றைக்கு கூட நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது, அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மற்ற நாட்களை எல்லாம் விட இன்னைக்கு தான் வானம் கொஞ்சம் வெளிச்சமாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. ஆனால் நாள் இன்னும் ஒரு பகுதி மிச்சம் இருக்கிறது. மழை பொழிவை திட்டமாக, உறுதியாக, ஊர்ஜிதமாக கணிப்பது என்பது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. மனித சக்திக்கு அப்பாற்பட்டது என்பதை கடந்து அறிவியல் ஆய்விற்கு அப்பாற்பட்டது, அறிவியலை கடந்தது. எந்த இடத்தில், எந்த நேரத்தில், எப்போது, எந்த அளவிற்கு மழை பொழியும் என்பது அல்லாஹ்விற்கு மட்டுமே திண்ணமாக தெரியும். யூகிக்கலாம், அனுமானிக்கலாம், ஒரு யூகமாக சொல்லலாம். எச்சரிக்கைக்காக வேண்டி, முன்னெச்சரிக்கைக்காகவும் முன் தயாரிப்பிற்காகவும் ஒரு யூகமாக சொல்லலாம், கணிக்கலாம். ஆனால் திண்ணமாக சொல்ல முடியாது. எனவேதான் வானிலை அறிக்கையிலும் கூட இன்னென்ன பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்ற வார்த்தையை சேர்த்துத்தான் தவறாமல் பதிவு செய்வார்கள். பெய்யக்கூடும் என்பதுதான் யதார்த்தமும் கூட. பெய்யக்கூடும் என்றால் பெய்யலாம், பெய்யாமலும் போகலாம்.
மழை பொழிவு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் என்ற தகவலைத்தான் அந்த மழை பொழிய கூடும் என்ற வார்த்தையை சேர்த்து சொல்கிறார்கள். திண்ணமாக யாரும் சொல்ல முடியாது. காரணம், அது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், வயுனஸ்ஸிலுல் கைஸ், மழையை இறக்குபவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் தான் மழையை பொழிய செய்கிறான். எப்போது பொழியும், எங்கே பொழியும், எந்த நேரம் என்பது அனைத்தும் அல்லாஹ்விற்கு தெரியும், அவனுக்கு மட்டுமே தெரியும். ஆக அன்பிற்கினியவர்களே, இந்த மழை என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள். நீரின்றி அமையாது உலகு என்று சொல்வதற்கிணங்க கடும் கோடை காலத்தில் வெப்ப மிகுதியினாலும் உஷ்ண மிகுதியினாலும் மிகுந்த சிரமத்திற்கும் கஷ்டத்திற்கும் உள்ளானோம். மனிதர்கள் மட்டுமல்ல, கால்நடைகள், எல்லா ஜீவராசிகளும், தாவரங்கள், விவசாய நிலங்கள் எல்லாம் கோடை காலத்திலே வறண்டு போகும். அதற்கு அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செழிப்பை தருவான். எதன் மூலமாக அல்லாஹ் செழிப்பை தருகிறான்? இந்த பூமி வறண்டு போனதற்கு பிறகு மீண்டும் செழுமை அடைய வேண்டுமேயானால் அதற்கு மழை மிக மிக மூலாதாரமாக இருக்கிறது, அத்தியாவசியமாக இருக்கிறது. இந்த பூமியின் செழிப்பிற்கு அடிப்படை காரணம் மழை பொழிவு, மழை. அந்த மழைக்கான மூலாதாரம், மூலம் மேகக்கூட்டங்கள். பிரிந்து கிடக்கிற மேகக்கூட்டங்கள் மழை நீரை தன்னிலே சுமந்து அது ஒன்று சேர்ந்து அடர்த்தியாகித்தான் இந்த பூமிக்கு மழையை தருகிறது. அந்த மேகக்கூட்டங்கள் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய பெரும் அத்தாட்சி, பேரற்புதம். மேகக்கூட்டங்கள் அல்லாஹ்வுடைய பேரற்புதத்திற்கான சான்று. இந்த மேகங்கள் எல்லாம் எங்கே நிற்கிறது? எங்கே நிற்கிறது இந்த மேகங்கள்? நாம் சொல்லுவோம் வானத்திலிருந்து மழை பெய்கிறது என்று. வானத்திலிருந்து மழை பெய்யுது. மழை பெய்வது வானத்திலிருந்து அல்ல, மேகத்திலிருந்து தான் மழை பெய்கிறது. மேகத்திலிருந்து மழை பெய்கிறது. மேகம் எங்கே இருக்கிறது? வானத்திற்கும் பூமிக்கும் இடையே, வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு எந்த விதமான தாங்கு சாதனத்தினுடைய உதவியும் இல்லாமல், எந்த தாங்கு சாதனத்தினுடைய எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது. அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், வஸ்ஸஹாபில் முஸக்கரி பைன ஸமாஇ வல் அர்த். வானத்திற்கும் பூமிக்கும் இடையே அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நிற்கிற மேக கூட்டங்களில் அறிவுடையவர்களுக்கு பேரத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எந்த தாங்கு சாதனமும் இல்லாமல் நடுவே நிற்கிறது, தொக்கி நிற்கிறது மேகக்கூட்டங்கள். அந்த மேகக்கூட்டங்களில் நீரை நிறைத்து அதை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில வானவர்களை, மலக்குமார்களை அல்லாஹ் பொறுப்பு சாட்டி இருக்கிறான். அவர்கள் பரவி கிடக்கிற மேகக்கூட்டங்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பார்கள். மேகக்கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து அடர்த்தியாகித்தான் அதிலிருந்து மழை பொழிவு நமக்கு கிடைக்கிறது. அந்த மேகக்கூட்டங்கள் மிக லேசானவை, இலகுவானவை. மேகம் என்பது, அதனுடைய உருவ அமைப்பு என்பது மிக இலகுவானது, பஞ்சு மாதிரி உள்ளது. ஆனால் நமக்கு கிடைக்கிற மழை அதனுடைய அளவு சில நேரங்களிலே மாறுபடலாம், அளவிலே கூடலாம், குறையலாம். ஆனால் தண்ணீரினுடைய கனம் என்பது மிக அதிகமானது. தண்ணீரினுடைய கனம் மிக அதிகமானது. ஒரு குடம் தண்ணீரை நாம் தூக்க வேண்டும் என்றால், சுமக்க வேண்டும் என்றாலே நமக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கத்தான் செய்யும். தண்ணீர் கனமானது. ஆனால்
மிக இலகுவான உருவ அமைப்பை கொண்டிருக்கிற அந்த மேகக்கூட்டங்கள் இவ்வளவு அதிகமான நீரை தன்னகத்தே சுமந்து தாங்கி நின்று அந்த மேகக்கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பூமிக்கு மழையை இறக்குகிறது. இந்த மேகங்களை எல்லாம் விரட்டி வருகிற ஒன்று சேர்க்கிற மலக்கிற்கு ராது என்ற பெயர் உண்டு. பொதுவாக ராது என்றால் இடி, இடி முழக்கத்திற்கு அரபியிலே ராது என்று சொல்லுவார்கள். இன்னொரு கருத்து இருக்கிறது, ராது என்றால் அந்த மேகங்களை ஓட்டி வருகிற மலக்கிற்கு பெயர் ராது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வயம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி. எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, எல்லா வஸ்துக்களும் அல்லாஹுவை துதிக்கிறது, அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கிறது. வயுஸப்பிஹு ர்-ரஅது பிஹம்திஹி, வயுஸப்பிஹு ர்-ரஅது பிஹம்திஹி. இடியும் கூட அல்லாஹுவை புகழ்கிறது, அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அனைத்தும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கிறது, அல்லாஹுவை துதிக்கிறது. அந்த மேகமும் அல்லது அந்த மேகத்தை விரட்டி வருகிற மலக்கு என்றால் அந்த மலக்கினுடைய சப்தம், நாம் கேட்கிற அந்த இடி முழக்கம், அது அவர்களுடைய தஸ்பீஹ், அவர்கள் செய்கிற தஸ்பீஹ். அது அருமையானவர்களே, மேகத்திலிருந்து அல்லாஹ் மழையை இறக்குகிறான். அந்த மேகத்திலிருந்து இறங்குகிற மழை துளிகள் ஒன்றோடு ஒன்று சேராமல் மிக நேர்த்தியான முறையில் அல்லாஹ் அந்த மழையை இறக்குகிறான். நாம் பார்க்கிறோம், அந்த மழை துளிகளில் ஒன்று மற்றொரு துளியோடு மோதவே மோதாது. இது அல்லாஹ்வுடைய ஆகப்பெரும் ஏற்பாடு. சில நேரங்கள்லாம் நாம பைப்பை திறந்து கையை நாம ஒரு பக்கம் காட்டுவோம், தண்ணி வேற பக்கம் பாயும். இந்த குழாயில் இருக்கிற அடைப்பு, பைப்பை திறந்து கையை காட்டுவோம், தண்ணி வேற பக்கமா விழும். ஆனால் அவ்வளவு தொலைவில் இருந்து பூமியை நோக்கி இறங்குகிற மழை துளிகள் எப்படி இறங்குகிறதோ அதே போலவே இறங்கும். நேராக இறங்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் அதை விட்டு மாறாது, நேராகவே இறங்கும். எந்த திசையை நோக்கி காற்றினுடைய வேகத்திற்கு தகுந்தார் போல், காற்றினுடைய அசைவிற்கு தகுந்தார் போல் அசைந்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் அதை மாறி அது வேறு திசையை நோக்கி செல்லாது. எந்த நிலத்தில் எந்த இடத்தில் மழை பொழிய வேண்டும் என்று அல்லாஹ் அதற்கு உத்தரவிடுகிறானோ அந்த நிலத்தில் மிக துல்லியமாக மழை நீரை இறக்கும். மேகக்கூட்டங்கள் அல்லாஹ்வின் வல்லமைக்கான ஆகப்பெரும் சான்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஒரு வனாந்திர பகுதியிலே, ஒரு திறந்த வெட்டை வெளி பகுதியிலே நிற்கிறார். தலையை உயர்த்தி பார்க்கிறார், மேகக்கூட்டங்கள் அது ஊர்ந்து செல்கிறது. அந்த மேகத்திலிருந்து ஒரு சப்தம், அந்த மேகத்திற்கு யாரோ ஒரு செய்தியை கடத்துவது போல ஒரு சப்தம். இன்ன நபர் ஒரு பெயரை குறிப்பிட்டு, இன்ன நபரினுடைய தோட்டத்தில் நீரை நிரப்பு, மழை பொழிவை தா என்று ஒரு சப்தம். சுற்றிலும் முற்றிலும் பார்க்கிறார், யாரும் இல்லை. அந்த மேகக்கூட்டம் நகர்ந்து வருகிறது. அந்த மேகத்தை பின்தொடர்ந்தே அவரும் வருகிறார். ஒரு நபரினுடைய தோட்டத்திற்கு நடுவில் அந்த மேகக்கூட்டம் வந்து அந்த இடத்தில் மட்டும் மழை பெய்கிறது, அந்த இடத்தில் மட்டும் மழை பொழிகிறது. அவர் ஆச்சரியப்பட்டு போகிறார். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மழை பெய்கிறது, ஒரு ஊர்ல பெய்யுது அப்படின்னு சொன்னா அது ஆச்சரியம் இல்லை. அல்லது ஒரு ஊரினுடைய ஒரு பகுதியிலே மழை பெய்கிறது என்றால் அது ஆச்சரியம் இல்லை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு தோட்டத்தில் மட்டும் மழை பெய்கிறது. ஆச்சரியப்பட்டு போன அவர் அந்த தோட்டத்திற்கு உள்ளே நுழைகிறார். உள்ளே போய் பார்த்தா அந்த தோட்டத்திலே ஒருவர் இருந்து கொண்டு அங்கே நீரை மடைமாற்றம் செய்து கொண்டு இருக்கிறார். மற்ற பாத்திகளுக்கு எல்லாம்
நீரை மடைமாற்றம் செய்து கொண்டு ஒருவர் அங்கே வெட்டி கொண்டிருக்கிறார், பாத்திகளை வெட்டி கொண்டிருக்கிறார். அவரை போய் பார்த்து கேட்டாங்க, உங்க பேர் என்னன்னு கேட்டார். அவர் தனது பெயரை சொன்னார். மேகத்திற்கு எந்த பெயரை சொல்லப்பட்டதோ அதே பெயரை அவர் சொன்னார். ஏன் என் பேரை கேட்கிறீங்கன்னு கேட்டார். இல்ல, நான் வெளியிலே நின்று கொண்டிருக்கும் போது நான் ஒரு சப்தத்தை கேட்டேன், உங்களுடைய பெயரைத்தான் சொல்லப்பட்டது, அந்த மேகத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது, இவருடைய தோட்டத்திலே நீ மழை நீரை இறக்கு என்று சொல்லப்பட்டது. மேகம் நகர்ந்தது, நானும் நகர்ந்தேன், வந்து பார்த்தால் உங்கள் தோட்டத்தில் மட்டும் மழை பெய்கிறது, வேறு எங்கும் மழை இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் என்ன, அப்படி என்ன உங்களிடத்தில் நல்ல அமல் இருக்கிறது? அல்லாஹ்விற்கு பொருத்தமான, அல்லாஹ்விற்கு அவ்வளவு திருப்தியான ஒரு அமல் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இப்படிப்பட்ட அசாதாரணமான ஒரு நிகழ்வு ஏற்படுவது இது சாதாரணமானது அல்ல என்று அவர் வினவுகிறார், கேட்கிறார். அந்த தோட்டத்திற்கு உரிமையாளர் சொன்னார், நான் இந்த தோட்டத்திலே நான் பயிர் செய்கிறேன், இதிலிருந்து எனக்கு கிடைக்கிற வருவாயை 3 பங்காக 3 பாகமாக நான் பிரிக்கிறேன். அதில் 3இல் 1 பாகம் தேவையுடையவர்களுக்கு என்று நான் ஒதுக்கி விடுகிறேன். 3இல் 1 பாகத்தை தேவையுடையவர்களுக்காக, மிஸ்கீன்களுக்காக வேண்டி சதக்காவாக நான் ஒதுக்கி விடுகிறேன். மற்றொரு பங்கை எனக்கும் என் குடும்பத்திற்குமாக நான் ஜீவாதாரத்திற்காக வேண்டி நான் வைத்துக் கொள்கிறேன். 3வது பங்கை மீண்டும் அந்த நிலத்திலேயே பயிரிடுவதற்காக வேண்டி நான் பயன்படுத்துகிறேன். இதை நான் வழமையாகவே செய்து வருகிறேன் என்று சொன்னார்கள். அவரது தோட்டத்திற்கு மட்டும் மழை பெய்ததற்கான காரணத்தை அவர் புரிந்து கொண்டார். தனக்கென வைத்துக் கொண்டதும், தன்னுடைய நிலத்திற்காக வேண்டி பயிரிடுவதற்காக அதையே செலவு செய்ததுமெல்லாம் எல்லோரிடத்திலும் இருக்கிற பண்பு. ஆனால் அந்த நிலத்திலிருந்து வெளியாகிற மகசூல் செய்யப்படுகிற வருவாயை, அதில் 3இல் 1 பாகத்தை இவர் மிஸ்கீன்களுக்காக, தேவையுடையவர்களுக்காக வேண்டி அவர் ஒதுக்குகிறார், சதக்காவாக கொடுக்கிறார். இதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உதவி அவரை தேடி நேரடியாக வந்தது. அவருடைய நிலத்தை தேடி வந்தது அல்லாஹ்வுடைய மழை, ரஹ்மத். அருமையானவர்களே, நம்மிடத்திலே எந்த அளவிற்கு பிறர் நலன் நாடுதல் இருக்குமோ, அடுத்தவர்களின் நலனில் நாம் எந்த அளவிற்கு அக்கறை கொள்வோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய உதவி, அது மழை வடிவத்திலாக இருக்கலாம் அல்லது வேறு வடிவத்திலாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய உதவியை கண்கூடாக நம்மால் பார்க்க முடியும், நேரடியாக நம்மால் பெற முடியும் என்பதற்கு இது தக்க சான்றாக இருக்கிறது. எனவே மேகக்கூட்டங்கள் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவிற்கு கட்டுப்பட்டு நிற்கிற அல்லாஹ்வுடைய படைப்பு, ஆச்சரியமான படைப்பு. அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மேகத்தில் இருந்து துளிகளாகத்தான் அல்லாஹ் மழையை இறக்குகிறான். ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் இறக்குவானேயானால் அதைத்தான் மேக வெடிப்பு என்று சொல்கிறார்கள். மேக வெடிப்பு. ஆனால் மொத்தமான மேக வெடிப்பை இதுவரை உலகம் பார்த்தது கிடையாது, உலகம் பார்த்ததில்லை. பார்த்திருக்குமேயானால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, ஒரு சமூகத்தை அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் மழையை இறக்கினானே, அதுவெல்லாம் மேக வெடிப்பின் மூலமாக அல்லாஹ் இறக்கிய வேதனைகள். நம்மீது அல்லாஹ் கொண்டிருக்கிற ரஹ்மத்து, பேரருள், அந்த மழையை அல்லாஹ் துளிகளாக இறக்குகிறான். நம்மீது அது படுகிற போது இதமாக இருக்கிறது, நாம் குளிர்ச்சியாக உணர்கிறோம். கொஞ்சம் மழை அதிகமாகிவிட்டாலும் கூட பயம் நம்மை தொற்றிக் கொள்கிறது. கொஞ்சம் மழை கடுமையாகிவிட்டால் கூட பயம் நம்மை பற்றிக் கொள்கிறது. ஆனால் மேகம் அதை துளிகளாக இறக்காமல் கொஞ்சம் அதிகமாக பொழிந்து விட்டால் அது ஆபத்திற்கு காரணமாக ஆகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பெய்தால், மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது வெளியிலே வந்து தலையை திறந்து அந்த மழைக்கு தன்னுடைய தலையை காட்டுவார்கள். மழை நீர் தன்னுடைய உடலிலே படும் அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் மழையிலே நனைவார்கள்.
நபி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், தாங்கள் இப்படி செய்வதற்கான காரணம் என்ன என்று கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மழை இது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், இது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத். இந்த மழை இப்போதுதான் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு உருவகம் செய்யப்பட்டு இப்போதுதான் இறங்குகிறது. பூமிக்கு முதலாக புதிதாக இறங்குகிற ரஹ்மத்து என் மீது பட வேண்டும் என்ற ஆவல் எனக்கு உண்டு. எனவேதான் இந்த மழையிலே நான் நனைகிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதேபோல் சில சந்தர்ப்பங்களிலே மழையை பார்த்து மகிழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் மழை பெய்கிற பொழுது துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் இந்த மழையை பயனுள்ள மழையாக எங்களுக்கு நீ ஆக்குவாயாக என்று நபி அவர்கள் கேட்பார்கள். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, பயனுள்ள மழையாக எங்களுக்கு நீ ஆக்குவாயாக. மழை ரஹ்மத்து தான், அல்லாஹ்வினுடைய அருட்கொடை தான். ஆனால் அதே மழையின் மூலமாகத்தான் முந்தைய சமூகங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. நம் காலத்திலும் கூட பேரபாயங்களை எல்லாம் மழையின் மூலமாக நாம் சந்தித்தது உண்டு. அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. மழை பெய்கிற போதெல்லாம் நாமும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் இந்த பெய்கிற இந்த மழையை எங்களுக்கு பயனுள்ள மழையாக, ரஹ்மத்தான மழையாக எங்களுக்கு நீ ஆக்கி அருள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். சில நேரங்களில் எல்லாம் மேகக்கூட்டங்கள் ஒன்று சேருகிற போது, கார்மேகம் சூழுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முகத்திலே அச்சம் வெளிப்படும், நபி அவர்களுடைய முகத்திலே பயம் தென்படும். காரணம், இது ரஹ்மத்துடைய மழையா அல்லது வேதனையினுடைய மழையா என்ற சந்தேகத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேகக்கூட்டங்கள் ஒன்று சேருகிற போது அவர்களினுடைய முகத்திலே பயம் வெளிப்படும். அந்த ஒன்று சேருகிற மேகக்கூட்டங்கள் எல்லாம் மீண்டும் கலைந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த குழுமிய மேகக்கூட்டங்களினால் எந்த பெரும் பாதிப்பும் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாத்தானே, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவார்கள். அதே நேரம் அந்த மேகங்களில் இருந்து மழை பொழிந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை மறக்காமல் கேட்பார்கள், அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் இந்த மழையை பயனுள்ள மழையாக எங்களுக்கு நீ ஆக்கி அருள்வாயாக என்று கேட்பார்கள். அன்பிற்கினியவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஒவ்வொரு தாவரங்கள் உயிருள்ள பொருட்களையும் இந்த மழையிலிருந்து தான் நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய், உயிருள்ள ஒவ்வொரு வஸ்துக்களையும் இந்த மழையிலிருந்து தான் நாம் படைத்தோம். உயிருள்ள வஸ்துக்கள் என்று அல்லாஹ் எதை சொல்லுகிறான்? தாவரங்களை அல்லாஹ் சொல்லுகிறான், செடி கொடிகளை அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றைய அறிவியல் சொல்லுகிறது மரங்களுக்கு உயிர் இருக்கிறது, தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறது, செடி கொடிகள் தங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்கிறது என்று நவீன அறிவியல் சொல்லுகிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய், உயிருள்ள ஒவ்வொரு வஸ்துவையும் நாம் இந்த தண்ணீரிலிருந்து தான் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தாவரங்கள் முளைக்க வேண்டுமேயானால், பூமி செழிக்க வேண்டுமேயானால் மழை என்பது அதற்கான மூலாதாரமாக இருக்கிறது, நமக்கான ஜீவாதாரமாக இருக்கிறது. இந்த மழை என்பது ரஹ்மத், அல்லாஹ்வுடைய பேரருள். அந்த மழை பொழிகிற போதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ் இந்த மழையை எங்களுக்கு பயனுள்ள பிரயோஜனமான மழையாக நீ ஆக்கி அருள்வாயாக என்ற துஆவை நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். அதேபோல் கடுமையான இடி மின்னல் ஏற்படுகிற போது அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம லா தக்துல்னா பிகலபிக வலா துஹ்லிக்னா பிஅஸாபிக வஆஃபினா கப்ல தாலிக. இந்த துஆவையும் நபி அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். காரணம், இடியும் மின்னலும் கூட அல்லாஹ்வினுடைய வேதனையாக கூட இருக்கலாம். அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாவல் தேட வேண்டும். நபி அவர்கள் கேட்பார்கள்,
அல்லாஹும்ம லா தக்துல்னா பிகதபிக, யா அல்லாஹ் உன்னுடைய கோப பார்வையினால் எங்களை நீ அழித்து விடாதே. வலா துஹ்லிக்னா பிஅதாபிக, உன்னுடைய வேதனையினால் ஒட்டுமொத்தமாக எங்களை நீ அழித்து விடாதே. வஆஃபினா கப்ல தாலிக, அதற்கு முன்னால் எங்களுக்கு நீ ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை, மன நிம்மதியை வழங்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். இந்த துஆக்களை எல்லாம் மழை நேரங்களில், இடி மின்னலினுடைய நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா இந்த சீதோஷ நிலையை வல்ல ரஹ்மான் நமக்கு சாதகமான நிலையாக அல்லாஹ் ஆக்கி தந்தருள் புரிவானாக. பெய்கிற மழையை அல்லாஹ் நமக்கு பயனுள்ள மழையாக ஆக்கி அருள் புரிவானாக. அந்த மழையில் என்னென்ன ஹைராத்துகளை எல்லாம், நலவுகளை எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அந்த எல்லா நலவுகளையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. இந்த மழையின் மூலமாக என்னென்ன தீங்குகள் எல்லாம் இருக்குமோ அந்த எல்லா தீங்குகளை விட்டும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.